கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். வழக்கறிஞர் பிஎஸ் கோபு, வழக்கறிஞர் சமூக பேரவையினுடைய மாநில தலைவர். இன்று சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் 13வது நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் என்பதை டிக்ளேர் செய்ய சொல்லி நீதிமன்றத்தில் நாங்கள் மனு போட்டிருந்தோம். அந்த மனுவோடு ஒரு இடைக்கால தடை உத்தரவு மனுவையும் கேட்டிருந்தோம். அதில் இந்த வழக்கு இறுதி கட்டத்திற்கு வரும் வரை, அதாவது இறுதி உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரையோ கொடியையோ மருத்துவர் அன்புமணி உள்ளிட்ட எவரும் பயன்படுத்தக்கூடாது என சொல்லி நாங்கள் தடை உத்தரவு கேட்டிருந்தோம். இந்த வழக்கு கடந்த 6/2/2026 அன்று விசாரணைக்கு வந்தது. அன்று பிரைவேட் நோட்டீஸ் எடுக்க நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அதை நாங்கள் எடுத்துவிட்டோம். இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது எதிர்த்தரப்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் ஆஜரானார்கள். அதேபோல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் தரப்பிலும் ஆஜரானார்கள். நமது தமிழக அரசின் சார்பிலும் ஆஜராகியிருந்தார்கள். ஆனால் காலதாமதம் படுத்தும் நோக்கில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அதற்கு 2 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள். நீதிமன்றம் அதை வழங்க மறுத்து பாஸ் ஓவர் பண்ணி வைப்பதாக சொல்லி மீண்டும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் எங்களுக்கு ஆவணங்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்று சொன்னார்கள். நாங்கள் எங்களுடைய வழக்கில் சேர்த்து தாக்கல் செய்த 28 ஆவணங்களை அங்கே நீதிமன்றத்தின் உள்ளேயே நாங்கள் அவர்களுக்கு வழங்கிவிட்டோம். அவர்களும் அதை பெற்றுக்கொண்டார்கள். மீண்டும் தற்பொழுது வழக்கு விசாரணைக்காக நாங்கள் நீதிமன்றத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றோம்.